ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனந்தி, என்ன ஆனந்தி, தொடர்ந்து வாழ்க்கையில நீ எதிர்பார்க்காத விஷயமாவே நடந்துட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? எதிர்பார்க்காதது இல்ல, நிறைய ஏமாற்றந்தே எனக்கு நடந்திருக்கு. கனவுலயே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு என் வாழ்க்கையிலேயே ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு மேல இதெல்லாம் இன்னும் என்னைய காயப்படுத்துது. கொஞ்ச நாளாவே என் வாழ்க்கை என் கையில இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஆனந்தி, உன்னோட அதிகபட்ச வேதனையே நான் உன்னோட விருப்பம் இல்லாம உன் கழுத்துல தாலி கட்டினதுதான். அதத்தான் நீ இந்த நிமிஷம் வரைக்கும் பெரிய ஏமாற்றமா வேதனையா நினைக்கிற. ஆனா நாங்க யாரும் உன் வாழ்க்கைய பறிச்சுக்கணும்னு நினைச்சு உன்னை ஏமாத்த நினைக்கல. நீ உனக்கு நடந்த அநியாயத்தை நினைச்சு உன் வாழ்க்கைய துக்கத்தோடையும் கண்ணீரோடையும் கரைச்சிருவேங்கிற கவலையில தான் உனக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தோம். ஆனா இன்னைக்கு சூழ்நிலையும் உன் சம்மதத்தோட உன் கழுத்துல தாலிய மாட்ட வச்சிருக்கு. இத நானுமே எதிர்பார்க்கல. அதனால நடந்ததையும் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காம அத மறக்க முயற்சி பண்ண. ஆனந்தி, எப்படி மறக்க சொல்றீங்க? எதை மறக்க சொல்றீங்க? நான் தொலைச்ச என் நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும்தான் விலை மதிக்க முடியாத ஒண்ணு. நீங்க ஒரு ஆம்பளை, அன்னைக்கு இதே கோயில்ல உட்கார்ந்து இந்த ஊர் தப்பு பண்ணிருச்சு, அதுக்கு நீயே ஏன் தண்டனை கொடுத்துக்கிறன்னு சாதாரணமா கேட்டிய. அன்னைக்கு நான் பதில் சொல்லல, இன்னைக்கு சொல்றேன். இந்த ஊர் என்னை எப்படி பாக்குது, சுத்தி இருக்கிறவங்க எப்படி பாக்குறாங்கிறது மட்டும் இல்ல என் பிரச்சனை. கண்ணாடி முன்னாடி நின்னா என்னைய நான் எப்படி பாக்குறேங்கிறது ஒரு பிரச்சனை தான். என்னோட அனுமதி இல்லாம எவனோ ஒரு பொறுக்கி என்னைய தொட்டு இருக்கான். எவனோ ஒருத்த என்னைய களவாண்டிருக்காங்கிற அறிவறுப்ப, அந்த அசிங்கத்தை எப்படி அம்புட்டு சீக்கிரம் மறந்துட முடியும்? நடந்த எதுவும் உண்மை இல்ல, எல்லாமே கனவா இருக்காதான்னு ஒவ்வொரு நாளும் நான் காலையில கண் முழிக்கும் போது எதிர்பார்த்து ஏமாந்து நான் அழுதுட்டு இருக்கேன். என்னை இப்படி அல்லாட விட்டு அந்த அயோக்கிய யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு உள்ளுக்குள்ள ஒல கொதிக்கிற மாதிரி ரத்தம் கொதிக்குது. அவனை கண்டுபிடிச்சு ஏண்டா என்னை இப்படி பண்ணன்னு அவன் கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு தோணுது. இம்புட்டு ஆத்திரத்தை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு மனநிலையை நான் மனசுல சுமந்துக்கிட்டு எப்படி நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நடந்த விஷயத்த சந்தோஷமா ஏத்துக்க முடியும்? ஆயிரந்தே நீங்க நல்ல மனுஷனா இருந்தாலும் நீங்க ஒரு ஆம்பளை. ஒரு பொண்ணோட மனநிலைமைய ஒரு நாளும் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. உண்மைதான் ஆனந்தி, நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதான். ஆனா இங்க ஆம்பளை பொம்பளைலாம் இல்ல. பாதிக்கப்பட்டவங்களோட உணர்வை பக்கத்துல இருந்து பாக்குறவங்களால உணர முடியாதுதான். ஆனா நான் பக்கத்துல இருந்து பாக்குறவன் இல்ல, உனக்குள்ள இருக்கிறவன். நம்ம 2 பேருக்கும் உடம்பு 2 தான், ஆனா உணர்வு ஒண்ணுதான். என்னால உன் வலிய, ஏக்கத்தை, உணர்வை உணர முடியுது. ஒரு ஓட மாதிரி சின்ன சின்ன கஷ்டம், நஷ்டம், சந்தோஷம் இருந்த உன் வாழ்க்கை இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பெரிய புயல் சூழ்ந்த கடல் மாதிரி ஆயிடுச்சு. சின்ன சின்ன கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்கும்போது என் கைய நம்பிக்கையை பிடிச்சிட்டு இருந்த நீ ஒரு புயல் சூழ்ந்து நிக்கும் போது தள்ளி போக பாக்குறியே. என்னால எப்படி போக முடியும்? என் வாழ்க்கையோட புயல் உங்க வாழ்க்கைய மூழ்கடிச்சிரும் அன்பு. இந்த புயல் ஆனந்தி, இன்னும் உன் வாழ்க்கையில எவ்வளவு புயல் வேணாலும் வீசட்டும். எல்லாத்தையும் உன் கைய பிடிச்சுக்கிட்டு கடந்து உனக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை கொடுக்க நான் போராடிக்கிட்டு தான் இருப்பேன். விட்டு போக மாட்டேன். அதனால என்னை விட்டுட்டு உன் பிரச்சனையை சரி பண்ணணும்னு யோசிக்காம நான் இந்த பிரச்சனையை சரி பண்ண என்ன பண்ணணும்னு சொல்லு. என்னைய இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். எனக்குள்ள வளர்ற உயிர்க்கான அர்த்தத்தையும் என் வாழ்க்கைக்கான கேள்விக்கு பதிலும் என் அக்காவுக்கு நிம்மதியான வாழ்க்கைக்கான வழியும் கிடைக்கணும். இதுக்கெல்லாம் பதில் கிடைக்காம நான் நிம்மதியா ஒரு நாள் வாழ முடியாது. ஆனந்தி, அதுக்கான எல்லா வழியும் நம்ம தேடிக்கிட்டு தானே இருக்கோம். அந்த ரகு தானே இங்க எல்லா கேள்விக்கும் ஆரம்ப புள்ளியா இருக்கா. அவனை கண்டுபிடிக்காம நம்ம பதில எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
அவன் தான் எங்க இருக்கானே தெரியலையே. இனிமே அவனை தேடி நாம ஓட தேவையில்லை. அவனை நம்மள தேடி வர வைக்க வார்டன் மேடம் எனக்கு ஒரு வழி சொல்லிருக்காங்க. என்ன வழி? ரகுவோட பொண்டாட்டி எனக்கு உதவ சம்மதிச்சா ரகுவை பிடிச்சிடலாம். அதுக்கு முதல்ல ரகுவோட மனைவி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அவங்க கிட்ட பேசணும். அவ்வளவுதானே? நான் உன் கழுத்துல தாலி கட்டின புருஷங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்லல. ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு இருக்கும்போது கூட ஒரு ஆம்பளை துணையா நிக்கணுங்கிறதுக்காக இதை சொல்றேன். ரகுவோட மனைவியை கண்டுபிடிப்போம். உன் பிரச்சனையை எடுத்து சொல்லி ரகுவை கண்டுபிடிக்க அந்த அம்மாவை சம்மதிக்க வைப்போம். இது சத்தியம்.